ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு பயங்கரமான சம்பவம். என்ன சம்பவம் பார்த்தா, நம்ம கலையரசனை வந்துட்டு கொஞ்சம் மரியாதை குறைவா, அதாவது ஆல்ரெடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அது நடக்க தான் செய்யுது. என்னென்னா திவாகரை வந்துட்டு ரொம்ப கேவலமாக ஏளனமாக பார்க்கறது. அதே மாதிரி கலையரசனையும் அப்படி தான் பார்க்குறாங்க. அவர் வந்து அந்த மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி உள்ளே வந்ததுனால இவனை யார் உள்ளே விட்டுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதை வந்துட்டு கலைக்கிட்டே போய் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க லிஸ்ட்டே சொல்கிறாரு. ரொம்ப வருத்தப்படுறாரு, அது ஃபீல் பண்ணுறாரு. என்னென்னா ஆதிரை, நந்தினி, பிரவீன்ராஜ், வினோத், கனி இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லி தான் வந்து என்னை நாமினேட்டே பண்ணியிருக்காங்க. வெளியில் நிறையா பண்ணிட்டேன், இதுக்கப்புறமாவது திருந்தி வாழு அப்படின்றாங்க. ரொம்ப அப்படியே மனசு அப்படியே வலிக்குதுங்க. இந்த வீட்டுக்குள்ளே முதல்ல என்ன விட இங்கே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இது யார்கிட்ட அவர் சொல்கிறாருன்னா விஜய் பார்வதிக்கிட்ட. விஜய் பார்வதி பேசுகிற அந்த விதங்கள், அவங்க வந்து கலையரசன் அவர் பேசுகிற விதங்களை, கேட்குற விதங்களை பார்க்கும்போது தெரியுது விஜய் பார்வதி ரொம்ப கிளவராக இந்த கலையரசனையும் திவாகரையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா கலையரசன் வந்து ரொம்ப அப்படியே ப்ரௌடாக சொல்கிறார். என்னென்னா இவங்களால் என்ன மாதிரி பேச முடியுமா, ஒரு டாப்பிக்லையும் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, ஒரு விஷயம் இல்லை, எந்த 10 விஷயம் எடுத்தாலும் அந்த 10 விஷயத்தில் நான் தான் டாப்பாக இருப்பேன் அப்படின்னா அங்கே வந்து நம்ம நோட் பண்ணியிருப்பீங்க நீங்கள். குழந்தைங்க ஏதாவது வந்துட்டு ஏதாவது சொன்னால் ஆமாம் கரெக்டு, வேறு வழி இல்லை, சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு பண்ணுவோம். அந்த மாதிரி கரெக்டாக அந்த அப்படியே அந்த ஒரு டோனில் சொல்கிறாங்க. இதில் வேறு வந்துட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்போ வந்து லைட்டை ஏற்றி விட்றாங்க. அதை விட்றா, முதல் உன்னை சொல்கிறதுக்கு அவங்க யார் முதல் உன்னை சொல்கிறதுக்கு? அவங்களுக்கு முதல் என்ன தகுதி? இங்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்க? நீ எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்க நேற்று வந்து. ஆனால் உண்மையிலே வந்து நேற்று வந்து அவருடைய அந்த கதை ஸ்டோரி சொல்லும்போது அந்த தமிழோடு அது வந்து கேட்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போலாம் முதல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன்ஸில் வந்துட்டு தமிழ் மட்டும் தான் பேசணும், இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, அதர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. இங்கிலீஷ் பாதி, தமிழ் பாதி. நிறைய பேர் புரிய மாட்டேது, இது என்ன வார்த்தைங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு. ஆனால் நேற்று கலையரசன் பேசும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த தமிழ் உச்சரிப்பு, அந்த எதுகை முனை, குரல், ஒரு சில விஷயங்கள் சொன்னது அப்படியே லைட்டாக அப்படி சூப்பராக எடுத்து வந்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த விஷயத்தை அங்கே சொல்கிறார். சொல்லிட்டு தான் ஒரு மர்மமான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரெண்டு டீம் சேர்ந்துட்டாங்க, ஒன்று துஷார், ஆரோரா அப்படின்னு. உடனே விஜய் பார்வதி அது ஒன்றும் இல்லைடா சும்மாடா. ஏன்னா விஜய் பார்வதிக்கு ஆரோரா பிடிக்கும், துஷாரை பிடிக்கும். அதுக்கப்புறம் எஃப்ஜேவையும் யாரையோ ஒருத்தர் சொல்கிறாரு, குசுன்னு பேசுகிறாரு, நம்மளுக்கு அது புரிய மாட்டுது. கனியா அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் ஏதோ ஒரு பேர் சொன்னார், எஃப்ஜே அண்டு அவங்களா அப்படின்னாங்க. அது நீங்கள் பார்த்தீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள், யாராக சொல்கிறாங்க இவங்க 2 பேர்னு. பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு சகுனி மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா காலையில் சபரி கிட்ட வந்து நல்லா பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் சபரி இதே சப்போர்ட் பண்ணலன்னா அவர்கிட்ட கலாய்க்கிற மாதிரி. அதே கமருதீன் கிட்ட காலையில் கலாய்க்கிறது, திவாகருக்கு ஆப்போசிட் சேர்ந்து திவாகருக்காக வந்து சப்போர்ட் பண்ணுற டைமில் கமருதீனை கலாய்க்கிறது, அதுக்கப்புறம் கமருதீன் கூட ஜாலியாக பேசுறது. இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டான டபுள் கேமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே கலையரசனை வந்துட்டு இந்த மாதிரி அவங்க சொன்ன விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெளியில் என்ன தான் எப்படி தான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டில் வந்து அவங்க வாழும்போது அந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.